சகோதர சகோதரிகளே, சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சினிமா அது ஒரு கனவு உலகம். அங்கே அநீதிக்கு எதிராக போராடும் கதாநாயகர்கள் இருக்கிறார்கள், ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைக்கும் இரட்சகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திரைப்படம் முடிந்ததும் அந்த நாயகன் வெறும் நடிகனாக மாறிவிடுகிறான். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் சினிமாவும் ஆட்சியும் எப்போதுமே பிரிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது. இப்போது இளைய தளபதி விஜய் தன்னுடைய அரசியல் வருகையை அறிவித்துவிட்டார். இங்கே எழும் முக்கியமான கேள்வி இதுதான்: சினிமாவில் காட்டும் நடிப்பை நிஜ வாழ்க்கையிலும் காட்டினால் அந்த நாட்டுடைய நிலைமை என்னவாகும்? மக்கள் சேவை லட்சியமா, இல்லை இதுவும் ஒரு புதிய பிசினஸ் தந்திரமா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பாரதம் கண்ட மிகப்பெரிய அரசியல் தந்திரவாதி ஆச்சாரிய சாணக்கியர் ஆட்சியாளர்களை பற்றி சொன்ன தத்துவங்கள் இந்த சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானது? வாருங்கள் பார்ப்போம். இன்று தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். விரலில் வைக்கப்படும் அந்த மை அடையாளம் நமது மாநிலத்தின் அடுத்த 5 ஆண்டு விதியை நிர்ணயிக்கப் போகும் நாள். தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் இன்று ஒரு புதிய முகம் வந்திருக்கிறது. தமிழக வெற்றி இழகத்தின் தலைவர் விஜய் வெறும் நடிகர் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ரசிகர்கள் கடவுளைப் போல பார்க்கும் ஒரு நாயகன். ஆனால் இந்த ஆவேசத்திற்கு இடையில் நாம் ஒரு நிமிடம் யோசித்தோமா? அரசியலின் தந்தை சாணக்கியர் இன்று இந்த போலிங் பூத் முன்பே நின்றிருந்தால் அவர் நம்மிடம் என்ன சொல்லியிருப்பார்? சினிமா ஸ்டுடியோவில் மேக்கப் கழித்துவிட்டு அரசியலின் சாக்கடையில் இறங்கும் நாயகர்களை அவர் எப்படி மதிப்பிட்டிருப்பார்? இன்று நாம் பேசப்போவது வாக்குகளை பற்றி அல்ல, வாக்கு கேட்டு வருவோரின் உண்மையான குணத்தை பற்றி. நாம் பல நேரம் மறந்து போகிற உண்மை: சினிமா என்பது எழுதப்பட்ட திரைக்கதை. அங்கே நாயகன் காட்டும் வீரம் வெறும் கேமரா முன்பே செய்யப்படும் துல்லியமான அசைவுகள் மட்டும்தான். சாணக்கியர் தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்தில் ஓர் ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய குணமாக சுய கட்டுப்பாடும் நேர்மையும் என்று சொல்கிறார். ஆட்சியாளர் தன்னுடைய புகழுக்காக வாழக்கூடாது, மக்களின் நலத்திற்காகத்தான் வாழ வேண்டும். சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி நடிப்பவர்களுக்கு பிரதிபலன் இல்லாத சேவை உலகத்திற்கு வரும்போது தங்களுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்ள மட்டும்தான் முடியும். சாணக்கியர் சொல்கிறார், மக்களுடைய மகிழ்ச்சியில்தான் அரசனின் மகிழ்ச்சி இருக்கிறது, அவர்களின் நலத்தில்தான் அரசனின் நலம் இருக்கிறது. இது வெறும் சினிமா டயலாக் அல்ல. இதனை நிஜ வாழ்க்கையில் கொண்டு வாழ இந்த நட்சத்திரங்களால் முடியுமா என்பது பெரிய சவால்தான். அரசியல் ஒரு பெரிய பிசினஸ். லாபம் மட்டும்தான் அதன் நோக்கம். அரசியலுக்கு வரும் நடிகர்கள் இதனை ஒரு புதிய முதலீடாக பார்க்கிறார்களோ என்று ஐயமாக இருக்கிறது. சாணக்கியர் ஊழல் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாக்கின் நுனியில் தேனை வைத்திருப்பவன் அதன் சுவையை அறிந்தே தீருவான். அதுபோல அரசு பணத்தை கையாளுவோர் எப்போது ஊழல் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. கரப்ஷன் அண்ட் எம்பயர் பில்டிங். சினிமாவில் நடித்து கோடிகள் சம்பாதிக்கும் பழக்கம் அரசியலிலும் தொடருமா? மக்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக சொந்த சாம்ராஜ்யத்தை கட்ட அதிகாரத்தை பயன்படுத்தினால் அந்த நாடு அழிந்து போகும். ஊழல்வாதியான ஆட்சியாளர் நாட்டுக்கே சாபம் என்று சாணக்கியர் எச்சரிக்கிறார். தமிழ்நாட்டில் சினிமாவும் அரசியலும் மிகவும் நெருக்கமானது. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் இதற்கு உதாரணங்கள். ஆனால் இன்றைய காலம் வேறு. விஜய் தன்னுடைய சினிமாக்கள் மூலம் சொல்லும் கருத்துக்களை அரசியலில் செயல்படுத்த முடியுமா? மாஸ்க் ஆஃப் அ ஹீரோ. திரைக்கதையில் இருக்கும் அந்த நல்லவன் என்பது வெறும் முகமூடியா? சாணக்கியர் தத்துவப்படி வேஷம் மாறி வருவோரை மக்கள் நம்பக்கூடாது. மாறாக அவர்களின் முந்தைய செயல்களையும் அறிவையும் பார்த்துத்தான் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். சாணக்கியர் நம்பியது ஓர் ஆட்சியாளர் ஒரு தபஸ்வியாக இருக்க வேண்டும் என்பதாகும். பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாத் ததா. அதாவது மக்களுக்கு அறிவூட்டி அவர்களை காப்பவனே உண்மையான தந்தை, அதாவது ஆட்சியாளர்.
இன்றைய இந்திய அரசியலில் பிஜேபி, காங்கிரஸ் அல்லது மாநில கட்சிகள் எதுவானாலும் அவை இந்த தத்துவங்களிலிருந்து விலகிப் போகின்றன. ஓட்டு வங்கி அரசியல், சாதி மத பிரிவினைகள், ஊழல் ஆகியவை அரசியலின் முகமாக மாறிவிட்டன. இந்த வெற்றிடத்தில்தான் சினிமா நட்சத்திரங்கள் வருகிறார்கள். மக்கள் மற்ற கட்சிகளால் சலிப்படையும் போது தங்கள் நாயகன் சினிமாவில் செய்வது போல ஒரு அதிசயம் செய்வார் என்று நம்புகிறார்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் அழிவை நோக்கிப் போகிறார்கள். சினிமாவில் விஜய் ஒரு ஊழல்வாதியை அடிக்கும்போது நாம் கைத்தட்டுகிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அந்த ஊழல்வாதி அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம். சினிமா என்பது ஒரு மாயை, இல்யூஷன். அங்கே நாயகனுக்காக திரைக்கதையாசிரியர் புத்திசாலித்தனமாக சிந்திக்கிறார், ஸ்டண்ட் மாஸ்டர் பலத்தை காட்டுகிறார். அரசியலில் இவை எதுவுமில்லை. அரசியலில் செலவு செய்யும் பணம் வெறும் முதலீடுதானா? சாணக்கியர் சொல்கிறார், தண்ணீருக்குள் நீந்தும் மீன் எப்போது தண்ணீர் குடிக்கிறது என்று சொல்ல முடியாது. அதுபோல அதிகாரிகள் எப்போது பணம் திருடுகிறார்கள் என்றும் தெரியாது. சினிமா நட்சத்திரங்கள் இந்த சிஸ்டத்தின் ஒரு பகுதியாக மாறும்போது அவர்கள் அதனை சுத்தம் செய்வார்களா அல்லது அதன் ஒரு பகுதியாக மாறிவிடுவார்களா? எம்ஜிஆர் வெற்றி பெற்றது அவர் மக்களிடையே பல ஆண்டுகள் உழைத்ததால்தான். ஆனால் இன்றைய நட்சத்திரங்கள் தேர்தலுக்கு தொட்டு முன்பு கட்சி ஆரம்பிக்கிறார்கள். இது மக்கள் சேவைக்கா அல்லது சொந்த புகழுக்கா? நாம் இன்று விவாதிப்பது ஒரு தேர்தலை பற்றி அல்ல, இந்தியாவின் ஆன்மாவை பற்றி. சாணக்கியர் சொன்னார், அரசனின் தர்மம் மக்களின் கண்ணீரை துடைப்பதாகும், மாறாக புதிய அரண்மனைகளை கட்டுவதல்ல. ஆனால் இன்று நம்மை சுற்றி நடப்பது என்ன? முதலாவது, விற்கப்படும் கனவுகள், த கிரைசிஸ் ஆஃப் யூத். நம் நாட்டு சராசரி இளைஞனை பற்றி யோசியுங்கள். டிகிரி முடித்துவிட்டு தந்தை அடமானம் வைத்த நகையை மீட்க ஒரு சிறு வேலைக்காக அவன் அலைகிறான். தேர்வுகளில் முறைகேடுகள் நடக்கின்றன. இந்த இளைஞர்களுக்கு முன்னால் ஒரு சினிமா நட்சத்திரம் வருகிறார். சினிமாவில் ஒரு பாட்டு சீனில் அவர் இரட்சகராக ஆகிறார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் லஞ்சம் கொடுக்க முடியாமல் வேலை கிடைக்காத இளைஞனின் துயரத்தை இந்த நாயகனால் மாற்ற முடியுமா? இல்லை ஓட்டுக்காக மீண்டும் புதிய கனவுகளை விற்கிறார்களா? சாணக்கியர் சொல்லியிருப்பார், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லாத நாடு உள்ளுக்குள்ளே அழுகிப்போன மரத்திற்கு சமம். அரசியல் இன்று சேவை அல்ல, அது ஒரு பிசினஸ். எலக்டோரல் பாண்டுகள் பற்றி நாம் கேள்விப்பட்டோம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோடிகள் கொடுக்கின்றன. சினிமாவில் ஊழலை எதிர்க்கும் நாயகன் நிஜ அரசியலில் அதே கார்ப்பரேட்டுகளின் பணம் வாங்கினால் அவர்கள் பக்கம் நிற்பாரா அல்லது மக்கள் பக்கம் நிற்பாரா? உங்கள் மண்ணும் அவர்களின் லாபமும், லேண்ட் அண்ட் ரிசோர்ஸ் கிராப். உங்கள் கிராமத்தின் நிலத்தை ஒரு கம்பெனிக்கு அரசு கொடுக்கும்போது அந்த நாயகன் யாரை காப்பாற்றுவார்? ஹூ கண்ட்ரோல்ஸ் த மார்க்கெட்? இன்று உப்பிலிருந்து டேட்டா வரை கார்ப்பரேட்டுகளே விலையை நிர்ணயிக்கிறார்கள். இந்த ஏகபோகத்தை கட்டுப்படுத்த எந்த அரசியல்வாதிக்கு துணிச்சல் இருக்கிறது? அரசியலுக்கு வரும் சினிமா நடிகர் ஒரு புதிய பிசினஸ் பிராண்ட். தன் ரசிகர்களை ஓட்டு வங்கியாக மாற்றி கார்ப்பரேட்டுகளுக்கு அடகு வைக்கும் வியாபாரமாக அரசியல் மாறுகிறதா? விஜய் என்ற தனி மனிதனை நாம் நேசிக்கலாம். ஆனால் விஜய் என்ற அரசியல்வாதி இந்த சங்கிலியை உடைப்பாரா அல்லது மற்றொரு பெரிய மீனாக மாறுவாரா? தமிழ்நாட்டில் சினிமா என்பது அரசியல் ஆயுதம். ஆனால் அந்த ஆயுதம் மக்களுக்கு வேண்டுமா அல்லது நடிகனின் பிழைப்பிற்கா? நண்பர்களே, உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிக்காதீர்கள். விவேகத்துடன் வாக்களியுங்கள். திரையில் நாயகன் மாஃபியாவை தகர்ப்பதை பார்த்து ஆவேசம் கொள்ளலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள மாஃபியாக்களான விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், கார்ப்பரேட் சுரண்டல் ஆகியவற்றை இவர்கள் ஒழிப்பார்கள் என்று நம்ப என்ன நிச்சயம் இருக்கிறது? சாணக்கியர் சொன்ன ஒரு கசப்பான உண்மை, எந்த அரசன் பணத்தின் முன் மண்டியிடுகிறானோ அவன் தன் நாட்டை அடிமைத்தனத்திற்கே வழிநடத்துகிறான். இன்று நீங்கள் வாக்களிக்கப் போகும்போது உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை நினைத்துப் பாருங்கள்.
ஒரு சினிமா நடிகர் வந்து உங்களை காப்பாற்றுவார் என்று கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிக்காதீர்கள். ஆட்சி என்பது நடிப்பல்ல, அது ஒரு பொறுப்பு. சாணக்கியர் கடைசியாக சொன்னார், தகுதியற்றவனை தலைவனாக்குவது சொந்த வீட்டிற்கு தீ வைப்பதற்கு சமம். உங்கள் வீடு எரிய வேண்டுமா அல்லது ஒளி வீச வேண்டுமா? முடிவு உங்கள் விரல் நுனியில். வாக்காளர்களே, சாணக்கியரின் அறிவுரை இதுதான். ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது அவரின் அழகையோ செல்வாக்கையோ பார்க்காதீர்கள். மாறாக அவரின் அறிவு, அடக்கம், அனுபவம் ஆகியவற்றை பாருங்கள். விஜயின் கட்சியாகட்டும் மற்றவராகட்டும், அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விகள்: உங்கள் பொருளாதார கொள்கை என்ன? விவசாயிகளின் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? சினிமாவில் பேசும் வசனங்களுக்கு அப்பால் அரசியல் சாசன பார்வை உங்களுக்கு இருக்கிறதா? திரை நாயகன் நிஜ நாயகனாக வேண்டுமானால் அவருக்கு சாணக்கியர் சொன்ன ராஜரிஷி குணங்கள் வேண்டும். தமிழ்நாடு இன்று ஒரு திருப்பு முனையில் இருக்கிறது. சினிமா கிளாப்ஸிக்கு பின்னால் போய் நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை பணயம் வைக்காதீர்கள். அரசியல் என்பது பணம் சம்பாதிக்கும் பிசினஸ் அல்ல, அது தேச சேவை. சாணக்கியர் சொன்னது போல, ஒரு நாட்டின் அழிவுக்கு காரணம் தீய ஆட்சியாளர்கள் அல்ல, மாறாக நல்லவர்களின் மௌனம்தான். இன்று நீங்கள் போடும் ஓட்டு உங்கள் அடுத்த 5 ஆண்டு வாழ்க்கை. இதில் ரீடேக் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு வலிமையான கருத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.